சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மீது உன் துணைக்கு இருந்த கோபம் குறைந்து விட்டது. அவர் விரைவில் உன்னை நாடி வரப்போகிறார். உங்களுக்குள் இருந்த மன வருத்தம் காரணமாக நீங்கள் இப்பொழுது பிரிந்து தனிமையில் இருக்கிறீர்கள். உங்கள் தனிமை உங்களை வாட்டி வடிக்கிறது. நீ விட்டு கொடுத்து போவதா இல்லை அவர் விட்டு கொடுத்து போவதா என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றுகிறது. வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனால் மட்டுமே வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்பதை மட்டும் நீ நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை என்றும் சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க உன் சாயப்பா நான் சொல்வதை நீ கேட்டால் உன் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உங்களுக்குள் எத்தனையோ கருத்து வேறுபாடுகளும் மன வேறுபாடுகளும் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதன் பொருட்டு இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றீர்கள். உங்கள் பிரிவு நிரந்தரமல்ல. ஒருவருக்கு ஒருவர் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகின்றீர்களோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். உன்னுடைய நிம்மதி, உன்னுடைய மகிழ்ச்சி நிச்சயம் உன்னிடம் வந்து கிடைக்கும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னையே நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவேன். நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும். உங்களுக்குள் இருக்கும் மனஸ்தாபம் குறைந்து நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். விட்டு கொடுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் விட்டு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சுகமாகவும் சுபிட்சமாகவும் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நன்றாக அறிந்து நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை என்றும் நலமாக இருக்கும். நீ பெரியவரா அல்லது நான் பெரியவரா என்ற உங்களுக்குள் இருக்கும் ஏற்றத்தாழ்வை உங்களை பிரித்து வைத்திருக்கின்றது. யார் என்ன சொன்னாலும் அதை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறிந்து அதன்படி நீங்கள் வாழ பழகினால் உங்களுக்கும் எந்த சண்டையும் சச்சரவும் ஒரு நாளும் இருக்காது. கொஞ்சம் விட்டு கொடுங்கள். உங்கள் மனதிற்குள் இருக்கும் கர்வத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் வாழத் தொடங்குங்கள். பிரிந்திருந்தது போதும். இனி அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும். வருடக்கணக்கில் நீங்கள் பிரிந்திருக்கின்றீர்கள். மாதக்கணக்கில் நீங்கள் பிரிந்திருக்கின்றீர்கள். இந்த பிரிவு நிரந்தரமில்லை என்பது மட்டுமே என்னுடைய உறுதியான வாக்கு. உங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி நீங்கள் வாழப் போகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. உங்கள் சாயப்பா இனி உங்களை துன்புறுத்த மாட்டேன். உன் மீது இருக்கும் கோபம் குறைந்து அவர் உன்னை காண வரப்போகிறார். அவரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. இதுதான் உன் சாயப்பா உனக்கு தரும் உத்தரவு வாக்கு. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பார். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.